வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சுவையான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு ஹெல்த்தியான தொடுகறி வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வாழைத்தண்டு இந்த ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த மேலே இருக்கிற அந்த லேயரை எடுத்துடணும். இந்த வெளியில் இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்தால் வந்துடும். இதை எடுத்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துடலாம். இந்த வலுவலுன்னு இருக்கு இல்லையா, இதையும் எடுத்துடலாம். நம்ம அப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும். இதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கிடலாம். வாழைத்தண்டை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். நறுக்கிறப்பவே கொஞ்சம் நார் வந்ததெல்லாம் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். மோர் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு சின்ன கரண்டி தயிர் ஊற்றி அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி அந்த தண்ணியில் தான் இதை போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வாழைத்தண்டு நிறம் மாறாமல் இருக்கும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு கொஞ்சமாக அடியில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். பாசி பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துட்றேன். இந்த வாழைத்தண்டு அந்த மோர் கலந்த தண்ணியில் ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியோடையே இந்த குக்கரில் ஊற்றுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்துட்டேன். இதை இப்போ குக்கர் மூடி வெயிட் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 சவுண்டு வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வேகலைன்னா திரும்ப கூட ஒரு சவுண்டு வர விடலாம். இப்போதைக்கு அது வெயிட் போட்டு 2 சவுண்டு வர விடுறேன். குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு முதல்ல 2 சவுண்டு வச்சப்போ அது வெந்தது பத்தலை, கொஞ்சம் நரிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் திரும்ப ஒரு விசில் போட்டு இன்னும் ஒரு 3 சவுண்டு வர வச்சேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை இந்த வாட்டரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் அதே ப்ரெஷர் பேனை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த கடுகு அதில் போட்டுடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு கலந்து வச்சுருக்கிறத போட்டுடலாம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் அதையும் இதில் சேர்த்துட்டேன். வெந்த வாழைத்தண்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்க்குறேன். இப்போது வாழைத்தண்டு வேக வைக்கிறப்பவே நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துட்டோம், உப்பு பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்துருந்தோம். ஸோ அது பாசிப்பருப்பு அவ்வளோவா தெரியல, நல்லாவே வெந்துருச்சு. சாதாரணமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழைத்தண்டை வதக்கி வேக வைப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகணுங்கிறதுனால தான் நான் குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா கிளறிட்டேன். தேங்காய் பூ சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இப்போ எடுத்து பரிமாறிடலாம். இந்த வாழைத்தண்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த்தாவது கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கிட்னி ஸ்டோன் நல்லா கரையிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் 15 நாளைக்கு ஒருக்கா, அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு தடவையாவது இந்த வாழைத்தண்டை சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து நம்ம பரிமாறிடலாம். சுவையான ஆரோக்கியமான செய்வதற்கு எளிமையான வாழைத்தண்டு துவரம் தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.